ஹாய் காய்ஸ் பேக் டு வீடியோ. இன்னைக்கு நம்ம எந்த டாபிக் பார்க்குறோம்னா, ட்ரையாக்மில வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்டிவ் டைரக்டரி பேசிக்ஸ். அதாவது நீங்க வந்து ஒரு விண்டோஸ் சிஸ்டம் நீங்க யூஸ் பண்ணியிருக்கீங்க. அப்படி இல்லன்னா வந்து நீங்க வந்து விண்டோஸ் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் அது மாரி ஃபீல்ட்ல வேலை செஞ்சிருந்தீங்கன்னா, இது கம்பல்சரி நீங்க வந்து இது தெரிஞ்சிருக்கணும். பிகாஸ் ஆஃப் அந்த ஒரு சிஸ்டம்க்கு வந்து எவ்வளோ பேர் ஆக்சஸ் குடுக்குறாங்க, எத்தனென்ன பேர்ல ஆக்சஸ் பண்றாங்க, யூசருக்கு எவ்வளோ ஆக்சஸ் குடுக்கணும். அண்ட் தென் வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த போர்ட்ஸ் சாரி இந்த ஐபி அட்ரஸ் யூஸ் பண்ணி ஆ ரிமோட் ஆக்சஸ் பண்ணலாமா? அதெல்லாம் வந்து அந்த விண்டோஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் தெரிஞ்சிருக்கணும். அதில வந்து பார்த்தீங்கன்னா, குட்டி குட்டி பார்ட்ஸ்லாம் நெறைய இருக்கு. இத வந்து பார்த்தீங்கன்னா, தியரி பேஸ் ரொம்ப லேக்கா போவும். நான் டைரக்ட்டா வந்து ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிட்டு டைரக்ட்டா ஆன்ஸர் த கொஸ்டின்ஸ் போயிடலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து இன்ட்ரோடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் ஆக்டிவ் டைரக்டரி படிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா, மைக்ரோசாஃப்ட்டோட பேக் போனா இது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க வந்து அஸ்யூர் யூஸ் பண்ணீங்கன்னா, அதில ஆக்டிவ் டைரக்டரி யூஸ் பண்ணுவீங்க. அண்ட் தென் வந்து மைக்ரோசாஃப்ட் அஸ்யூர் ஆக்டிவ் டைரக்டரி. நீங்க எப்படி உங்க கண்ட்ரோல் இதுல வந்து ஆ இங்க போயிட்டு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்டிவ் டைரக்டரி டைப் பண்ணாலே போதும். சரி. செகண்ட் காய்ஸ். ஆக்டிவ் டி டி டிஓஆர் ஒய். ஆ 2 வே வந்துருச்சு. ஒய் ஆக்டிவ் டைரக்டரி. இதோ இருக்கு. ஆ ஆக்டிவ் டைரக்டரின்னு சொல்ட்டு. இதுதான் வந்து நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணலாம். இது வந்து இது இருக்கும். ஓகே. இத நான் க்ளோஸ் பண்ணிர்றேன். யாஹ் இங்க வந்து நம்ம பார்த்தீங்கன்னா, ட்ரையாக்மி வச்சுன்னு இருக்கோம். அண்ட் தென் லினக்ஸ் சாரி விண்டோஸ் வச்சுன்னு இருக்கோம். ஆ இது ஃபண்டமெண்டல்ஸ், விண்டோஸ் ஃபண்டமெண்டல்ஸ் மாடல்ஸ் இதில முடிச்சுட்டு வாங்க சொல்றாங்க. அண்ட் தென் டொமைன், விண்டோஸ் டொமைன்ஸ். ஆ விண்டோஸ் டொமைன்ஸ்னா உங்களுக்கு தெரியும். அந்த யார் யார் கண்ட்ரோல்ல இருக்குன்னு சொல்லிட்டு. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரையாக்மி டொமைன் கண்ட்ரோல்னா நம்ம பிரெயின் எக்ஸாம்பிள் பிரெயின் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே கண்ட்ரோல் பண்ணும். நம்மளோட ஆ ஃபீட்லேருந்து நம்மளோட ஹெட்டுகளும் வந்து அது ஃபுல்லா அதான் கண்ட்ரோல் பண்ணும். ஃபைல் சர்வர் பண்ணும், டேட்டா சர்வர் பண்ணும், டெஸ்க்டாப், ஒர்க் ஸ்டேஷன்ஸ் எல்லாமே அதான் வந்து கண்ட்ரோல் பண்ணும். டொமைன் கண்ட்ரோல். அதுதான் வந்து இங்க இது சொல்லியிருக்காங்க. அங்க பார்த்தீங்கன்னா, சென்ட்ரலைஸ்ட் ஐடென்டிஃபை மேனேஜ்மென்ட், மேனேஜிங் செக்யூரிட்டி பாலிசிஸ் மாரி நெறைய பாலிசிஸ்லாம் இருக்கு. அதன் வெல்கம் டூ டிஹெச்எம் ஆ ட்ரை ஆக்மி ஆன்லைன் சைபர் செக்யூரிட்டி ட்ரெய்னிங் இது வந்திருக்கு. அட்மினிஸ்ட்ரேஷன் பாஸ்வேர்ட் ப்ளா 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 போயிருக்கு. இங்க வந்து ஹாட் டிபி குடுத்துருக்காங்க. வி கனெக்ட் டூ த ஹாட் டிபி. யாஹ்! நோ. லெட்ஸ் லீவ் இட். லிங்க்கும் இருக்கு. அது கிளிக் பண்ணா வேற இதுக்கு போயிடும். விண்டோஸ் இன் எ விண்டோஸ் டொமைன். Uh, guys, in a Windows domain, credentially are stored in the centralized repository called dash கேட்டிருக்காங்க. ஆஹ் அது எதுனா பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் டைரக்டரி தான். Active Directory. In server in change for running the Active Directory, server is called domain controller. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, சர்வர் இஸ் சேஞ்ச் ரன்னிங். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஆக்ஷன் குடுக்குறோம்ல, ஆ இது வந்து இப்போ வந்து ஃபைல் சர்வர்லேருந்து டேட்டாபேஸ் சர்வர் போகுது. ஐ மீன் டெஸ்க்டாப் நம்ம யூஸ் பண்றோம். ஒர்க் ஸ்டேஷன்ஸ், லேப் அதெல்லாம் என்ன யூஸ் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு ஆக்ஷன் நடக்குது. அதெல்லாம் வந்து எதுல நடக்குதுன்னா, டொமைன் கண்ட்ரோல் இவங்க தான் முடிவு பண்றது. அந்த டொமைன் கண்ட்ரோல். ஆ யாஹ் DOMEIN டொமைன் கண்ட்ரோலர். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஆக்டிவ் டைரக்டரின்னு வந்திருக்கு. ஓகே. ஆக்டிவ் டைரக்டரி. நம்போ விண்டோஸ்க்கு போயிடலாம். கிளையண்ட் ப்ளீஸ் வெயிட் லாகின் வந்துருச்சு. ஓகே. இங்க வந்து நம்ம என்ன பண்ணி சொல்லியிருக்காங்கன்னா, டைப் இட் ஆக்டிவ் டைரக்டரி யூசர்ஸ் அண்ட் சம்திங்ஸ் இருக்கு. இத வந்து நீங்க வந்து ஓப்பன் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. ஓப்பன் பண்ணிட்டோம் நம்போ. யாஹ் இப்போ வந்து இத வச்சு தான் நம்ம வந்து இது பண்ண போறோம். ஆ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, டிஹெச்எம் இது வந்து ஆர்கனைசேஷன்ஸ் யூனிட்ஸ் சொல்றாங்க. Your organization's units. Let's see. The object organizations unit, the computers.
ஐடி ஓகே டிஹெச்எம் இதில் பார்த்தீங்கன்னா ஐடி மேனேஜர் மேனேஜ்மெண்ட் மார்க்கெட்டிங் சம் blah இருக்குது நிறைய. ஓகே பில்ட்-இன் அண்ட் தென் வந்து கம்ப்யூட்டர்ஸ் டொமைன்ஸ் கண்ட்ரோலர் யூசர்ஸ் மேனேஜ் சர்வீஸ் அக்கௌண்ட்ஸ். ஓகே which group normally administrations all computer has resource domains அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா டொமைன் அட்மின். ஓகே சாரி. What could be the name of the machine's account associated with the machine's name tom.pc? மிஷின்ஸ் நேம் வந்து பார்த்தீங்கன்னா பென்ட்ரைவில் எஜெக்ட் ஆகிட்டுருக்கு தேவையில்லை. ஓகே டாம் டாட் ஹைஃபன்ஸ் பிசிஎஸ். ஓ இன்கரெக்ட், சாரி பிசி டாலர் சைன். Suppose our company create a new departments for quality assurance. What types of containers should be used in the group all quality assurance used so that the policies can be applied constantly to them? Organizations. எங்கே பார்த்தோம்னா இங்கே தான் பார்த்தோம் ஆர்கனைசேஷன்ஸ். your organizations units. Copy this, paste here. HR managing users IDs. Okay, managing users ID. Okay, what is the flag found the SOAP desktop and then the process of granting privileges to a user over some OE or the other AD object is calls. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கிரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா your first task is new administrators check the existing AD. okay, and then வந்து you can delete that and then administration features objects and then produce blah 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 கொடுத்துருக்காங்க. ஒன்றும் இல்லை கைஸ், சிம்பிள் தான். என்ன பண்ணலான்னா பார்த்தீங்கன்னா யூசர்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா யூசர்ஸில் எவ்வளோ இருக்கான்னு பார்க்கணும். சேல்ஸ் அண்ட் தென் யூசர்ஸ் ஐயோ ஷர்ட் யா இவங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. இது க்ளோஸ் பண்ணிடுங்க. டிஹெச்எம் ஐடி மேனேஜர் சேல்ஸ் எல்லாமே இருக்குது. அதில் வந்து ஐடியில் வந்து 3 பேர் இருக்காங்க. மேனேஜ்மெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டேனியல் இருக்கார். மார்க்கெட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் இருக்கார். ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் டீமில் பாப் இருக்கார். இந்த மாதிரி நிறைய பேர் டீம்ஸில் இருக்காங்க. இதெல்லாம் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேனேஜர்ஸ் ஓகே மேனேஜ்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு யா எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்க்கணும். ஓகே மேனேஜ்மெண்ட்ஸில் இல்லை. டேனியல் ப்ராப்பர்ட்டிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ப்ரொஃபைல் அக்கௌண்ட் ஆக்சஸ் இருக்கான்னு பார்க்கணும். எஸ் யூஎஸ் லாகின் ஆக்சஸ் அதே நிறைய இருக்குது. யா லெட்ஸ் கிரியேட் அட்வான்ஸ்டு ஃபங்க்ஷன்ஸ் நிறைய இருக்குது. ஓகே வியூ ஆப்ஷன்ஸில் போயிட்டு அட்வான்ஸ் ஃபியூச்சர்ஸ் கிளிக் பண்ணியாச்சு. தென் வந்து ஆப்ஜெக்ட்ஸ். ஓகே காய்ஸ், என்ன பார்க்கணுன்னா அவங்க வந்து டிசேபிள் யூசஸ் பண்ண சொல்லிடுறாங்க. எல்லாத்துலேயும் டிசேபிள் யூசஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த மாதிரி டிசேபிள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான். அதுக்கு ஃபஸ்ட்டு நாம் என்ன பார்க்குறோன்னா சேல்ஸ் காய்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன்ஸ் அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா டிசேபிள் அக்கௌண்ட்ஸ் பண்ணோம். யா அக்கௌண்ட் வாஸ் யூசஸ் டிசேபிள்ஸ். யா டிசேபிள் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்த்தோன்னா
இது கிறிஸ்டின் வந்து டிசேபிள் பண்ணிட்டோம். சேல்ஸ்ல. அதில வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வந்து தாமஸ் அண்ட் தென் இத மாரி நெறைய பேர் இருக்கு. அதெல்லாம் வந்து நம்ப பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, ஃபைண்ட் த ஃபிளாக் கண்டுபிடிக்கணும். ஆன்சர் த கொஸ்டின்ஸ். ஆ அதுக்கு வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட்டு கிறிஸ்டியன்ஸ்க்கு வந்து டிசேபிள் பண்ணிட்டேன். ஆ அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வேற என்ன குடுத்துருக்காங்கன்னா, அட்வான்ஸ் ஃபங்ஷன்ஸ்ல ஆ ப்ராடக்ட் இதெல்லாம் இருக்கு. ஐடில டெலிகேட் கண்ட்ரோல் அதெல்லாம் மோஸ்ட்லி இது இருக்கு. ம் இப்ப நான் வந்து ஆ இவருக்கும் நான் வந்து டிசேபிள் அக்கவுண்ட் பண்ணிர்றேன். எஸ். டிசேபிள் பண்ணிட்டோம். ஆ நெக்ஸ்ட் வந்து வேற என்ன பார்க்கணும்னா, யூசர்ஸ் சம்திங் ஆ டிஹெச்எம் ப்ளா யூசர்ஸ்ல இவ்ளோ பேர் இருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்ம வந்து எப்படி பார்க்கணும்? அதெல்லாம் பார்க்கணும். ரிசோர்ஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட்ல ஓகே ஆப்ஜெக்ட்ஸ் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஆப்ஜெக்ட்ஸ்ல வந்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, ஆ அத வந்து டிக்க ரிமூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே யூ கேன் அன்டிக் தட். ஓகே அன்டிக் பண்ணிட்டு அப்ளை குடுங்க. அப்ளை குடுத்துட்டு ஓகே குடுங்க. ஓகே குடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஆர்&டியே வந்து டெலீட் பண்ண சொல்லியிருக்காங்க. யூ கேன் டெலீட் தட் ஆர்&டி. எஸ் யூ வாண்ட் டு டெலீட் த ஆர்&டி. எஸ். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்குறோம்னா, சேல்ஸ்ல ஓகே சேல்ஸ்ல போயிட்டு டெலிகேட் கண்ட்ரோல்ஸ் ஓகே இது இருக்கு. இதில வந்து ஆட் அண்ட் தென் நெக்ஸ்ட் இதெல்லாம் பண்ண சொல்லியிருக்காங்க மோஸ்ட்லி. கிளிக் நேம் டூ நெக்ஸ்ட் அதெல்லாம் இருக்கு. என்ன நேம்ஸ் அதெல்லாம் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு. ஆ யாஹ்! நெக்ஸ்ட் ஆ ஆட் ஆட் வந்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாரி ஆ அந்த பிப் ஆ நிக்நேம் கூட சொல்லியிருக்காங்க. PHILLIP ஓகே. செக் நேம் ஓகே. எல்லாம் கரெக்ட்டா தான் இருக்கு. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்குறோம்னா, @gmail.com இதெல்லாம் கரெக்ட்டா தான் இருக்கு. ஓகே ஆட் அண்ட் தென் வந்து நெக்ஸ்ட் வந்து ஓக் ஓகே. நெக்ஸ்ட் ரெடி அண்ட் யூசர் நேம் பாஸ்வேர்ட் நெக்ஸ்ட் ஃபினிஷ்ட் ஆல் தட்ஸ் ஆல். ஓகே. இப்போ சேல்ஸ் இதாயிடுச்சு. சேல்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ திருப்பி போய் பார்க்கலாம். நம்ம வந்து ஏற்கனவே பண்ணிட்டோம். அதனால இப்போ போ தேவையில்ல. நெக்ஸ்ட் வந்து வேற என்ன பார்க்கலாம்னா, நெக்ஸ்ட் என்ன கமாண்ட் குடுத்துருக்கான்னு பார்க்கணும். இப்போ வந்து நம்ம வந்து ட்ரையாக்மில நம்ம லாகின் பண்ண போறோம். சிம்பிள் தான் வேற எதுவும் இல்ல. ம். ட்ரையாக்மி. ஓகே. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் கமெண்ட்ஸ் குடுக்கணும். ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன கமெண்ட்ஸ் குடுக்கணும்னா, ஆ இது ஃபுல்லாவே குடுக்கணும். எக்ஸ் ஆ freeze db and then IP address. ஓகே. என்னோட IP address போடணும். ஒன்ஸ் அகைன் ஐ வாண்ட் டு see my IP address. இதோ இருக்கு. 10.10.83.103 ஓகே. இப்போ நம்ம IP அட்ரஸ் குடுத்துட்டோம். என்டர் இப்போ வந்து லாகின் ஆயிடுச்சு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, லினக்ஸ் மிஷின்லயே நம்ம விண்டோஸ் லாகின் பண்ணிட்டோம். பிகாஸ் ஆஃப் இந்த ரிமோட் வழியா. யூசர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா, PHILLIP பாஸ்வேர்ட்
இதோ தெரியுது பக்கத்துல இருக்கு. அதுதான் நம்ம டைப் பண்ணி போட போறோம். என்டர் இன்கரெக்ட் பாஸ்வேர்ட். ஒன்ஸ் அகைன் சி கேப்ஸ் 2008. ஓகே, இப்போ நம்ம வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லாகின் ஆகிட்டுருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பார்க்குறோன்னா விண்டோஸ் ஷெல் ஓப்பன் பண்ணோமா? விண்டோஸ் பவர் ஷெல் ஓப்பன் பண்ண போகிறோம். ஒன் செகண்ட் காய்ஸ். யா ஓ ஷேட் சூப்பர் காய்ஸ். இது ஒர்க் ஆகலை. இல்லைனா நான் டைப் பண்ணிக்கிறேன். சிம்பிள் செட் ஐஃபன் ADACCOUNT அக்கௌண்ட் PASSWORD and then name. Next hyphen or set hyphen new PASSWORD password READ read HOST host as secure string prompt new password WORD password. சிங்கிள் ஸ்ட்ரிங் தான், டபுள் ஸ்ட்ரிங் கிடையாது. Yeah, close it and then hyphen verbs BOS verbs. Yeah, பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா அது ஏதாவது நியூ பாஸ்வேர்டா? நியூ பாஸ்வேர்டு என்ன இருக்கலாம்? PASSWORD பாஸ்வேர்டு 123 இதே கொடுக்கலாம். வெயிட்டிங் ஃபார் சேஞ்சஸ். வாட் காய்ஸ்? Account password does not match the length, complexity is history. Please domains resets. ஓகே, ரீசெட் பாஸ்வேர்டு கொடுக்க சொல்லியிருக்காங்க. நியூ பாஸ்வேர்டு வந்து செட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நாம் என்ன பண்ணோன்னா க்ளோஸ் இட். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து சைன்இன் பண்ணி திருப்பி ஓப்பன் பண்ணணும். அது ஈஸி தான். ஒன்ஸ் அகைன் ஓகே, இப்போ போயிட்டு சைன் அவுட் கொடுத்துருங்க. சைன் அவுட் ஆகிடுச்சு. சைன் அவுட் ஆகிடுச்சு. இப்போ போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா திருப்பி அதே கொடுக்கலாம். ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ வந்து யூசர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதே இவர் தான். PHILLIP பாஸ்வேர்டு பாஸ்வேர்டு யூசர் நேம் பாஸ்வேர்டு இன்கரெக்ட். ஓகே, PHILLIP. ஓ ஷிட், சாரி கைஸ், நேம் மாற்றிட்டோம் நம்ம. SOPHINE oh shit, authorization I did not know. Oh, spelling mistakes. Yeah, login account. Guys, finally we got the flags. இதுதான் அந்த ஃப்ளாக். இதுக்கோசம் தான் நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டோம்.
copy this and then paste here. That's all. Oh, oops, incorrect. Sorry guys. Yeah, இதை காப்பி பண்ணால் அதில் போய் பேஸ்ட் பண்ணணும். Oh shit, what is this? THM copy, control C, control. Guys, மேபி எல்லாம் டைப் பண்ணிடுறேன் நான், ஈஸி தான். THM open bracket thanks for contacting support. Yes, assurance is correct. The process of granting privileges to a user over smart OU or other AD object is called yeah, the name is deleting deletions, and then last fifth computers. guys, இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம், இது தேவையில்லை, ஃபினிஷ்ட் ஆகிடுச்சு. கிளியர் க்ளோஸ்ட், நம்ம வந்து 100 வச்சுக்கலாம். யா, கிளியர் க்ளோஸ்ட். யா, இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கம்ப்யூட்டர்ஸில் இருக்கிற போட்டு ஒர்க் ஸ்டேஷன்ஸ் சர்வர்ஸ்லாம் வந்து மாற்ற சொல்லியிருக்காங்க. சர்வர் தனி ஃபோல்டரை போட்டு. கைஸ், இது ஈஸி தான். பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, டிஹெச்எம் நம்ம வந்து இதுக்கு போயிடணும், விண்டோஸ் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு போயிடணும். அதுக்கு போயிட்டு என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, கம்ப்யூட்டர்ஸில் போயிட்டு புது இது பண்ண சொல்லியிருக்காங்க. டிஹெச்எம் ஓகே, நியூ ஃபோல்டர், ஷேர் ஃபோல்டர் இதுதான் இருக்குது. ஆர்கனைசேஷன் யூனிட், ஐ திங்க் கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் யூனிட். ஓகே, நேம் வந்து என்ன கொடுக்கலான்னா, ஒர்க் ஸ்டேஷன்ஸ், WORK ஒர்க் ஸ்டேஷன்ஸ். ஓகே, கொடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, அந்த சர்வர் இருக்க ஒர்க் ஸ்டேஷனில் வந்து இருக்க மொத்தமே ட்ராகன் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ இருக்க வந்து பார்த்தீங்கன்னா, இது இருக்குல்ல பிசி, இதை மேலேருந்து அப்படியே எடுத்துட்டு கட் ஒர்க் ஸ்டேஷன்ஸில் பேஸ்ட். எஸ், பேஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து இந்த ஆர்கனைசேஷன் அவைலபிள் கம்ப்யூட்டர்ஸ் நவ் மெனி ஹெண்ட் அப் இந்த ஒர்க் ஸ்டேஷன் ஓசி. எத்தனை இருக்குது? 7 இருக்குது. 7. And then it recommendable to create a separate OUS of the servers and workstations. இங்கே வந்து பார்த்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் பாலிசிஸ். ஓகே காஷ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குரூப் பாலிசிஸ் சம் பஞ்ச் ஆஃப் போகும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி டிபியூ ஒர்க் விண்டோஸ் இது இருக்க போகிறவங்களுக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா சொல்லித்தராங்க, ஜிபிஓ அண்ட் தென் சம்திங் ப்ளா ப்ளா ப்ளா.
அந்த டொமைன் ஃபீல்ட்ல இருக்கவங்களும் இது கம்பல்சரி தெரிஞ்சாகணும். ஏன்னா வந்து அவங்க வந்து ஒரு மிஷின் விண்டோஸ் குடுத்துட்டாங்கன்னா, அந்த ரிமோட் மூலியமா வந்து எத்தன பேருக்கு வந்து அவங்க ஆக்சஸ் குடுக்கணும். எக்ஸாம்பிள் ஒரு கிளையண்ட் இருக்காங்கன்னா, அந்த கிளையண்ட்ல வந்து அவங்க விண்டோஸ்ல ஒர்க் பண்ணுவாங்க. அந்த விண்டோஸ் வந்து எவ்வளோலாம் ஆக்சஸ் குடுப்பாங்க. அப்புறமேட்டு வந்து கிளையண்ட்ஸ்க்கு வந்து எப்படி நம்ம வந்து காட்டணும். பெர்மிஷன் குடுக்கணும். ஒர்க் ஆக்சஸ். இப்ப நம்ம பண்ணியிருக்க ப்ராஜெக்ட் வந்து கிளையண்ட்ஸ் வந்து பார்க்கணும்னா, அவங்க வந்து நம்ம டைரக்ட்டா வந்து அந்த ரிமோட் மூலியமா வந்து அ கனெக்ட் பண்ணி அவங்க வந்து செக் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து நெறைய டீட்டெயில்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அவங்க வேற ரிமோட்டுக்கு சரி வேற ஓஎஸ் வச்சிருப்பாங்க. நம்ம வேற ஓஎஸ் வச்சுன்னு இருப்போம். அதெல்லாம் வந்து கனெக்ட் பண்றது பார்த்தீங்கன்னா, ரிமோட் அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து சம் தேர்ட் பார்ட்டி யூஸ் பண்ணாமலே ஆ விண்டோஸ்லயே வந்து அந்த ஒரு ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. ஐபி அட்ரஸ் போட்டு அத வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அது மாரி நெறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. அதுதான் வந்து மோஸ்ட்லி இதா சொல்றாங்க. வேற ஒண்ணும் இல்ல இதற்கு. ஆ இப்ப டைரக்ட்டா நம்ம வந்து ஆன்ஸர் த கொஸ்டின்ஸ் போயிடலாம். இப்ப எப்படி நம்ம லினக்ஸ்லேருந்து விண்டோஸ் யூஸ் பண்ணோமோ, அதே மாரி தான் இது யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதே மாரி தான் இப்ப எப்படி நம்ம அந்த ஃபிளாக் கண்டுபிடிச்சோமோ, அதே மாரி தான் இதுவும் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆ யாஹ்! இங்க வந்து பார்த்தீங்கன்னா, என்ன சொல்றாங்கன்னா, வாட் இஸ் த நேம் ஆஃப் தி நெட்வொர்க் ஷேர் யூஸ்டு டூ டிஸ்ட்ரிபியூட் ஜிபியூ டூ டொமைன் மிஷின்ஸ். ஜிபியூயோட டொமைன் மிஷின்ஸ் எதுன்னாங்கன்னா, ஆ SYSVOL. எஸ். கேன் GPU பி யூஸ்டு டூ அப்ளை செட்டிங்ஸ் டூ யூசர் கம்ப்யூட்டர்ஸ்? யாஹ்! யாஹ்! ஹே காய்ஸ் ஒன்ஸ் அகைன் இங்க GPU நீங்க குடுத்துருக்காங்க. GPU டிஸ்ட்ரிபியூட்டர் ஆஃப் நெட்வொர்க் ஷேரிங் சிஸ்டம். SYSVOL. இது வந்து பார்த்தீங்கன்னா, நெட்வொர்க் ஷேரிங் சிஸ்டம். அதாவது நீங்க வேற என்ன சிஸ்டம் வச்சிருக்கீங்க, நான் வேற என்ன சிஸ்டம் வச்சிருக்கேன். உங்க சிஸ்டம் நான் ஆக்சஸ் பண்ணணும்னா, இந்த மாரி செட்டிங்ஸ்லாம் இருக்கு. இதெல்லாம் நீங்க குடுத்தா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நீங்க தேர்ட் பார்ட்டி யூஸ் பண்ணாமலே உங்க சிஸ்டமே வந்து டைரக்ட்டா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா தேர்ட் பார்ட்டி யூஸ் பண்ணீங்கன்னா, அவங்களோட சாஃப்ட்வேர் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி ஆகணும். அதான் மெயின் ரீசன்ஸ். அத்தான்டிகேஷன்ஸ் மெத்தட்ஸ் இதெல்லாம் இருக்கு. ம். உங்களுக்கு தெரியும் அத்தான்டிகேஷன்ஸ் நம்ம நெறைய வீடியோல பேசியிருப்போம். அத்தான்டிகேஷன் மெத்தட்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்ட்டு. அதெல்லாம் வந்து இதுவும் அதே மாரி தான் சொல்லியிருப்பாங்க. வேற எதுவும் இல்ல. ஆ யாஹ்! நம்ம டைரக்ட்டா ஆன்ஸர் த கொஸ்டின்ஸ் போலாம். பார்த்தீங்கன்னா, கிளையன்ட் சர்வர் எப்படி யூஸ் பண்றாங்க? அத்தான்டிகேஷன் டூ த சர்வர். சர்வர் வந்து கிளையன்ட் சர்வர் வந்து கேட்டிருக்குன்னா, அவங்க வந்து ரிப்போர்ட் பண்ணுவாங்க. இது வந்து கிளையன்ட் சர்வர், டொமைன் கண்ட்ரோல் இதெல்லாம் இருக்கு. ஆர்க்கிடெக்சர் டயகிராம்லாம் குடுத்துருக்காங்க. அண்ட் தென் வி கேன் saw the directly answer the questions. Yeah. In will current versions of Windows using net NTLM of the preferred authentications protocols by default? No. When referring Kerberos, what is types of ticket allowed to use to request a future tickets known as PGS? Ticket Gantings, ticket. When using a net NTLM, is a user's password transmitter over the network at any point? Mm, no. No. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் கொஸ்டின்ஸ். அதில வந்து பார்த்தீங்கன்னா, என்னன்னா ட்ரீஸ், ஃபாரஸ்ட் அண்டு ட்ரஸ்டஸ். ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரீஸ் இருக்கு. ஆ THM பார்த்தீங்கன்னா, டொமைன் THM, triacme.com, லோக்கல் இருக்கு. ட்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பஞ்ச் ஆஃப் லோக்கல் US, UK இந்த மாரி ஒரு ஏத்த மாரி சர்வர் மாறும். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபாரஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, THM அண்ட் தென் MTHT3 இது மாரிக்கு ஏத்த மாரி மாறும். ட்ரஸ்ட் ரிலேஷன்ஷிப்ஸ் எக்ஸெட்ரா இருக்கு. ம் நெக்ஸ்ட் Yeah. Directly we can go the answer the questions. What is the group of Windows domains that share the same uh, namespace called? Okay, namespace called means அது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீ தான். பார்த்தீங்கன்னா சேம் நேம் பேஸ்ல தான் கால்ட் ஆகுது. இதே வந்து ஃபாரஸ்ட் பார்த்தீங்கன்னா மாறுது. THM பதிலா MHTன்னு வருது. அதனால வந்து ட்ரீ தான் அது கரெக்ட் ஆன்சர். What should be the confidence between two domains for us? Domains A are to access resource to the domains B. Trust relationship. Trust
ரிலேஷன்ஷிப். கன்க்ளூஷன்ஸ் பார்த்தீங்கன்னா no answer needed. Yeah, complete comparing active directory models to way to go. ஓகே, அதான் கைஸ், நம்ம ஃபைனல் பார்ட் வந்துட்டோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் ஃபாரன்சிக்ஸ் பார்ட் 1 பார்க்கலாம். அதான் கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். பாய் கைஸ், நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.